நம்மளுக்கு ஏற்கனவே பரிசுத்தாவியானவர் கொடுக்கப்பட்டிருக்காரு இல்லையா? எப்போ ஆதி அகமத்தில் நம்மளை படைக்கும் போது எப்படி அவருடைய ஆவியை நம்மளுக்கு ஓதி தான் நம்மளுக்கு வந்து படைக்கப்பட்டார். அப்பவும் இந்த எக்ஸாம்பிள் நான் சொல்லியிருக்கேன். ஒரு டம்ளர்ல நம்மளுக்கு கொஞ்சோண்டு தண்ணி இருந்தா எப்படி இருக்கும்? நம்மளுக்கு வந்து அப்போ ஆவியானவர் வந்து ஒரு ஒரு கொஞ்சமா ஒரு அளவுல வந்து நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி நம்மளுக்கு ஊற்றப்பட்டாரு. நமக்கு எல்லாருக்குமே வந்து ஆவியானவர் இருப்பாரு. நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஆவியானவர் இருப்பாங்க. ஆனா வந்து அது அவருடைய அளவு வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும். நம்ம ஏறெடுக்கக்கூடிய ஜபங்கள், நம்ம எப்படி நம்ம பரிசுத்தமா வாழ்றோம் அப்படின்றத பொறுத்து தான் பரிசுத்தாவியானவர் நமக்குள்ள இருக்கக்கூடிய அளவு வந்து உயரும். அதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க, பரிசுத்தாவியானவர் வந்து ஊற்றப்படுறது. அவர் நமக்குள்ள ஊற்றப்படணும். அப்பதான் நமக்குள்ள இருக்க பரிசுத்தாவியானோட வந்து அளவு வந்து நம்மளுடைய அந்த விளிம்பு வரைக்கும் நம்ம ஊற்றப்பட வேண்டுமே. நம்ம பாடுவோம் இல்லையா, உன்னதத்தின் ஆவி என்ன அந்த நம்மளுடைய பாத்திரம் நிரம்பி வழியணும். அது வரைக்கும் நம்ம வந்து பரிசுத்தாவியானவர் ஊற்றப்படணும். அது வரைக்கும் நம்ம வந்து எப்பவுமே அதை அப்படி ஊற்றப்பட்ட பரிசுத்தாவியானவர் நம்ம அதே அளவில் இருக்கும்படி பார்த்துக்கணும். இல்லை நம்ம வழிவிலகி போறோம், அவருடைய திரும்பியும் நம்மளுக்குள்ள வந்து ஏதோ அசுத்த காரியங்கள் வருது அப்படின்னும் போது அவர் வந்து என்ன பண்ணுவாரு, அவருடைய வல்லமை வந்து அவருடைய வல்லமை நம்மளுக்குள்ள கிரியை செய்யாது. நம்ம ஒன்ஸ் நம்ம எதனா ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னாலே வந்து அந்த அந்த இடம் வந்து கொஞ்சம் அந்த டம்ளர் வந்து கொஞ்சம் கம்மியாக ஆரம்பிக்கும். அந்த இடத்த வந்து சாத்தான் வந்து கைப்பற்ற பார்ப்பான். அப்போ நம்ம வந்து அந்த நமக்கு ஊற்றப்பட்ட அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொண்ட பரிசுத்தாவியானவரை நம்ம வந்து தக்க வச்சுக்கணும்.